World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நாமக்கல்லைச் சேர்ந்த ஜோதிட ஆசிரியர் மதிப்புக்குரிய ஜிபி புத்தக நிலையத்தின் உரிமையாளருமான கணேஷ் அவர்கள் 12 லக்ன ராகு கேதுகளினுடைய யோக அமைப்பு என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார். அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த நவசக்தி ஜோதிட நிர்வாக குழுக்கும் ஐயா வேலு சிவா அவர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜிகே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவு சிற்றுரையாற்றுகிறேன். எனக்கு கொடுத்த தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா 12 லக்னக்காரர்களுக்கு ராகு கேதுக்கள்னால யோகமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ராகு கேது அமைப்பு இருந்தால் எப்படி இருந்தால் யோகம் செய்யும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மேச லக்னக்காரர்களுக்கு ராகு கேதுனோட யோக அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நான் சொல்லக்கூடிய லக்னங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் அவர்களுடைய ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய ராசியில் தனித்து இருக்கணும். வேறு எந்த ஒரு கிரகத்தினோட சேர்க்கையில் இருக்கக்கூடாது. பார்வைகள் இருந்தால் சின்ன மாற்றங்கள் வரும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விதி. முதல் மேச லக்னத்துக்கு ராகு, அப்புறம் நான் சொல்லக்கூடிய ராசியில் ராகுவோ அல்லது கேதுவோ ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலே போதும், அது யோகத்தை செய்யும். இப்போது ஒவ்வொரு லக்னமாக பார்ப்போம். முதல் லக்னம் மேச லக்னக்காரர்களுக்கு ராகு கேதுகள் எந்தெந்த ராசியில் இருந்தால் யோகங்கள் செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம். மேச லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறாங்க, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், இருவருக்குமே இந்த விதிகள் பொருந்தி வரும். மிதுனத்தில் புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 70% யோகங்களை செய்யும். மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்தது அப்படின்னா 60% யோகங்களை செய்யும். அடுத்தது கன்னி ராசியில் ராகுவோ கேதுவோ உத்தரம் நட்சத்திரம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4 இந்த நட்சத்திர பாதங்களில் ராகுவோ கேதுவோ இருந்தது அப்படின்னு சொன்னால் 80% யோகங்களையும், சித்திரை நட்சத்திரங்களில் இருந்தது அப்படின்னு சொன்னால் 70% யோகங்களை செய்யும். அடுத்தது மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ அமைந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் 80% யோகங்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 70% யோகங்களை செய்யும். அடுத்தது கும்பராசியில் சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 70% யோகங்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 60% யோகங்களையும் செய்யும். இந்த யோக பலன்களெல்லாம் எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொன்னால் ராகு கேதுகளோட தசா புத்தி அந்தர காலங்களில் இந்த யோக பலன்கள் நடைமுறைக்கு வரும். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசியில் லக்னக்காரர்களுக்கு இது ஆண் பெண் இருவருக்குமே இது பொருந்தும். எந்த இடங்களில் ராகு கேதுகள் இருந்ததுன்னா யோகங்கள் செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் ரிஷப லக்னத்துக்கு கடகத்தில் பூசம் 1ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தது அப்படின்னு சொன்னால் 90% யோக பலன்களையும், ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 80% யோக பலன்களையும் செய்யும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா துலா ராசியில் ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னா 60% யோகங்களை செய்யும். அடுத்தது கும்ப ராசியில் அதே சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் 70% யோகங்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்ததுன்னா 60% யோகங்களை செய்யும். மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பார்த்திங்க அப்படின்னா 70% யோகங்களையும்,
மற்ற நட்சத்திர பாதங்களில் 70% யோகங்களை செய்யும். அடுத்தது மிதுனம். மிதுனம் லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 70% யோகங்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்ததுன்னா 60% யோகங்களையும் செய்யும். அடுத்தது விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தது அப்படின்னு சொன்னால் 80% யோக பலன்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்தது அப்படின்னா 70% யோக பலன்களை செய்யும். அதுவே மீனம் ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 90% யோகங்களையும், மற்ற நட்சத்திர பாதங்கள் ரேவதி 2, 3, 1 இந்த நட்சத்திர பாதங்கள் இருந்தால் 70%, மற்ற நட்சத்திர பாதங்கள் இருந்துன்னா 60% யோக பலன்களை செய்யும். அதே மாதிரி மேச லக்னத்தில் மேச ராசியில் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 80% யோக பலன்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்ததுன்னா 70% யோகங்களை செய்யும். அடுத்த லக்கணம் கடக லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், கடக லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 80% யோக பலன்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் 70% யோக பலன்களையும் செய்யும். அதுவே தனுசில் உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 80% யோக பலன்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 70% யோக பலன்களை செய்யும். இதுவே மேசல ராசியில் அஸ்வினி 1ல் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 80% யோகங்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 70% யோகங்களை செய்யும். இதுவே ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 90% யோகங்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்கும்போது 70% யோக பலன்களையும் செய்யும். அடுத்தது சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசியில் அதே சுவாதி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 70% யோக பலன்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 60% யோகங்களை செய்யும். இதுவே மகரம் உத்திராடம் 2, 3, 4 இந்த நட்சத்திர பாதங்களில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 70% யோகங்களும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்கும்போது 60% யோகங்களை செய்யும். அடுத்தது ரிஷப ராசியில் ரோகிணி 2ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 80% யோகங்களும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்ததுன்னா 70% யோகங்களை செய்யும். அதுவே மிதுனம் ராசியில் புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 80% யோகங்களும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்ததுன்னா 70% யோகங்களை செய்யும். அடுத்தது கன்னி லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேட்டை நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ அமைந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் 80% யோகங்களும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்ததுன்னா 30% மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்ததுன்னா 70% யோக பலன்களை செய்யும். அதுவே கும்ப ராசியில் சதயம் 3ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ அமைந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் 70% யோகங்களும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்ததுன்னா 60% யோகங்களையும் செய்யும். இதுவே மிதுன ராசியில் ராகுவோ கேதுவோ இருந்தது அப்படின்னு சொன்னால் 60% யோகங்களை செய்யும். இதுவே கடகத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தது அப்படின்னா அனைத்து நட்சத்திர பாதங்களில் எந்த நட்சத்திர பாதங்கள் இருக்குது ஆயிலின் நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் 80% யோகங்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் 70% யோக பலன்களையும் செய்யும். இதே துலா லக்னத்துக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 70% யோக பலன்களும்,
கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 80% யோக பலன்களும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 70% யோக பலன்களையும் செய்யும். அதுவே கடகத்தில் ராகு கேதுக்கள் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 80% யோக பலன்களையும், 2, 3 பூச நட்சத்திரத்தில்னா 70% யோக பலன்களையும் செய்யும். சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 70% யோக பலன்களும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்ததுன்னா 60% யோக பலன்களையும் செய்யும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகரத்தில் உத்திராடம் 2, 3, 4 நட்சத்திர பாதங்களில் ராகுவோ கேதுவோ இருந்தால் 80% யோக பலன்களும், மேசம் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தது அப்படின்னு சொன்னால் 80% யோக பலன்களும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்கும்போது 70% யோக பலன்களையும் செய்யும். அதுவே சிம்ம ராசியில் பூரம் 1ல் ராகு கேதுக்கள் அமைந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் 70% யோக பலன்களும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்ததுன்னா 60% யோக பலன்களையும் செய்யும். அதே கன்னியில் உத்திரம் 2, 3, 4 நட்சத்திர பாதங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 80% யோக பலன்களும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்ததுன்னா 70% யோக பலன்களையும் செய்யும். இதுவே தனுசு ராசி கும்பத்தில் சதயம் 4ல் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 80% யோக பலன்களும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்கும்போது 70% யோக பலன்களையும் செய்யும். ரிஷப ராசியில் ரோகிணி 2ல் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 80% யோகங்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் 70% யோகங்களையும் செய்யும். அதுவே கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் 2, 3, 4 இருந்த 80% யோகங்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்கும்போது 70% யோகங்களையும் செய்யும். அதுவே துலாம் ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் 1, 2 ராகு கேதுக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் 70% யோகங்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்கும்பொழுது 60% யோக பலன்களையும் செய்யும். இதுவே மகர லக்னத்துக்கு மீனம் ரேவதி 4வது நட்சத்திர பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தது அப்படின்னு சொன்னால் 80% யோகங்களும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்கும்போது 70% யோகங்களையும் செய்யும். இதுவே மிதுன ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 70% யோக பலன்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 60% யோக பலன்களையும் செய்யும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் ராகுவோ கேதுவோ அமைந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் 80% யோக பலன்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்கும்போது 70% யோக பலன்களையும் செய்யும். அதுவே விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் ராகு கேதுகள் இருந்தால் 70% யோக பலன்களும், மற்ற நட்சத்திர பாதங்களில் 60% யோக பலன்களும் செய்யும். இதுவே கும்ப லக்கணத்திற்கு மேசத்தில் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் 80% யோகங்களும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்கும்போது 70% யோகங்களை செய்யும். இதுவே கடக லக்கணத்திற்கு எல்லா நட்சத்திர பாதங்கள் எங்கே இருந்தாலும் சரி 80% யோக பலன்களை செய்யும், அனைத்து 9 நட்சத்திர பாதங்கள்லையுமே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிகத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் ராகு கேதுக்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் 80% யோக பலன்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்கும்போது 70% யோக பலன்களையும் செய்யும். அதுவே தனுசு ராசியில் உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் 80% யோகங்களும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்கும்போது 70% யோக பலன்களையும் செய்யும். இதுவே மீன லக்னத்திற்கு ரிஷபத்தில் ரோகிணி 2ஆம் பாதத்தில் ராகு கேதுக்கள் அமைந்திருந்தால் 80% யோக பலன்களும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்கும்போது 70% யோக பலன்களையும் செய்யும். இதுவே சிம்ம ராசியில் பூரம்
ஒன்றாம் பாதத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் 80% யோக பலன்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்கும்போது 70% யோக பலன்களையும் செய்யும். அதுவே தனுசு ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் உத்திராடம் நட்சத்திரத்தில் ராகுவோ கேதுவோ அமைந்திருந்ததுன்னா 70% யோக பலன்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் உள்ளபோது 60% யோகங்களை செய்யும். அதுவே மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 ராகுவோ கேதுக்களோ அமைந்திருக்குது அப்படின்னா 80% யோகங்களும், மற்ற நட்சத்திர பாதங்களில் உள்ளபோது 70% யோகங்களும் உண்டு. இப்போ இந்த 12 லக்கணத்துக்குள்ள முக்கியமான விதி என்ன அப்படின்னா, இந்த ராசியில் இருக்கணும், ராகுவோ கேதுவோ ஏதோ ஒன்று தான் இருந்தால் போதும். அதை யோகம் எப்போ செய்யும் அப்படின்னா, நம்ம பொதுவாக ராகு கேதுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் நிறைய தீமைத்தான் சொல்லிகிட்டு இருப்போம். அந்த ராகு கேதுக்களும் நன்மையை செய்யும் இந்த அமைப்பில் இருந்ததுன்னா. தனித்து இருக்கணும். அதில் நான் சொல்லக்கூடிய நட்சத்திர பாதங்களையும் நட்சத்திர பாதங்கள் இருப்பது மேலும் சிறப்பு. கட்டாயம் இதை செய்யும். அதில் கெடுதல் ஆகுது ஒருத்தர் ஜாதகத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ராகு கேதுக்கள்னால் கெடுதல் கிடையாது, மற்ற கிரகங்கள்னால கெடுதலாக இருக்குமோ தவிர்த்து ராகு கேதுக்கள் இந்த அமைப்பில் இருக்கிற 12 லக்கணக்காரர்களுக்கு நன்மையே செய்யும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ராகு கேதுனாலே தீமை அப்படிங்கிறதே சொல்லியிருக்கிறோம். இருக்குது 9 கிரகம் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். அவையோ அந்த லக்னத்துக்கு எங்கே அமர்ந்திருக்கிறாங்க, எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாங்கிறத பொறுத்து தான் நன்மை தீவை செய்யும். இதெல்லாம் எப்போ நடைமுறைக்கு வரும், எப்போ தெரியும் அப்படின்னிங்கன்னா, ராகு கேதுக்களனோட தசா புத்தி அந்தரங்கள் நடைபெறும் காலங்களில் தெரியும். இந்த வாய்ப்பை கொடுத்த நவசக்தி ஜோதிட நிர்வாக குழுவுக்கும் ஐயா வேலுசிவாயலுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபோன் நம்பர் 7373411173 73 73 41 11 73. நன்றி, வணக்கம். பேர் கணேஷ்குமார். நன்றி. ஜிபி புத்தக உரிமையாளர், ஜோதிட ஆசிரியர், மதிப்புக்குரிய நாமக்கலைச் சேர்ந்த கணேஷ் அவர்கள் ராகுகேதுனுடைய சிறப்புகளை பேசியிருந்தார். அவருக்கு சேலம் ராஜநிலை ஜோதிட வித்தகர் அருண்ராமையா அவர்கள் பொன்னாடை பொத்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
கீழே இருக்கலாம். போதும். ஓகேவா? சிறப்புமிக்க நவசக்தி ஜோதிட நிலையத்தின் 9வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இதை சிறப்பாக நடத்தி சென்றிருக்கின்ற திரு வேலு சிவா ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் திரு முத்துப்பாண்டி அவர்கள், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் அவர்களுக்கும், எங்களுக்கு பேருதவியாக இருக்கும் எங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, இந்த மாதம் 4ஆம் பாவமும் ராஜநிலையும் என்கிற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பளித்திருக்கிறார் திரு வேலு சிவாயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். பொதுவாக